நாங்கள் ஊழியம் தொடங்கின உலக செய்தி ஊழியங்கள் தொடங்குவதற்கு முன்பாக இருந்தே எங்களுக்கு பழக்கப்பட்ட ஒரு அண்ணன் ஜேம்ஸ் அண்ணன் அவர்கள் நம் மத்தியில் வந்திருக்காங்க. அவங்க வந்து ஒரு ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த ஊழியத்தோட பெயர் வந்து பாத் ஆஃப் லைஃப் மிஷன் ட்ரஸ்ட் என்ற ஊழியத்தை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். நோ ஜாதி மதம் மொழி என்று அவர்கள் போட்டிருந்தார்கள். இன்றைக்கி அவர்கள் நம்ம மத்தியில் வந்திருக்காங்க. அவங்க தொடர்ந்து தேவ செய்தியை நமக்கு வழங்குவார்கள். ஆண்டவருக்கு நன்றி சொல்லி வாழ்த்தி வரவேற்போம். அண்ணே வாங்க. ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இடையினை இல்லாத விலையேற பெற்ற நல்ல நாமத்தினாலே இந்த நல்ல வேளையிலே ஸ்தோத்திரம், தேவனுடைய வார்த்தையை கேட்கும்படியாய் அமர்ந்திருக்கிற காத்திருக்கிற அன்பு தெய்வ பிள்ளைகளுக்கு இயேசுவின் நாமத்தினாலே உள்ளங்கனிந்த நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். இந்த நல்ல வேளையிலே தேவனுடைய வார்த்தையை கொடுப்பதற்கு அன்போடு என்னை ஏற்றுக்கொண்ட அன்பு சகோதரர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். கர்த்தர் உங்கள் ஊழியத்தை மென்மேலும் இன்னும் பெருகச் செய்வாராக. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. சரி, கர்த்தர் அப்படியே அவருடைய வார்த்தையை கேட்பதற்கு முன்பாக ஒரு விஷயம், மீண்டும் கர்த்தரை ஒரு சிறிய உயர்வை கர்த்தருக்கு கொடுத்து ஆண்டவரை வார்த்தையை கேட்கும்படியாய் கடந்து சொல்வோம். ஒரே ஒரு விஷயம், கண்களை மூடி ஹல்லேலூயா ஹல்லேலூயா திருக்கரத்தால் தாங்கி என்னை திருசித்தம்போல் நடத்திடுமே. குயவன் கையில் களிமண்ணா அனுதினம் நீ வணைந்திடுமே. குயவன் கையில் களிமண் நான் அனுதினம் நீர் வணைந்திடுமே. எல்லாரும் சொல்லுவோமா மறுபடியும்? இரு கரத்தால் தாங்கி என்னை இயேசுவே திரு சீத்தம்போல் நடத்திடுமே. மறுபடியும் சொல்லுமா? குயவன் கையில் அர்ப்பணிப்போடு களிமண்ணான் அனுதினம் வணைந்திடுவே. குயவன் கையில் களிமண்ணான் அனுதினம் வணைந்திடுமே. சுவே ஹல்லேலூயா. அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே
ஆராதனை ஆராதனை அல்லேலூயா ஆராதனை 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 எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவி நீரே எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவி நீரே இதுவரையில் உதவி நீரே உம்மை முழு வல்லத்தோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு அன்பு கூறுவேன் ஆராதனை ஆராதனை இயேசுவே ஆராதனை ஆராதனை அல்லேலூயா ஆராதனை 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 அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு அன்பு கூறுவேன் ஆராதனை 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 அல்லேலூயா ஆராதனை 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 ஆமென். ஆண்டவரே சிரம் தாழ்த்தி உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. உம் பாதம் பணிகிறோம் அப்பா. உம்மையே உயர்த்துகிறோம். நீர் எங்களோடு இடைபடும்படியாக உம்முடைய வார்த்தைக்காய் காத்திருக்கிற உம்முடைய அன்பு பிள்ளைகளுக்கு ஆண்டவரே இந்த மாலை நேரத்தில் நீர் என்ன மன்னாவை கொடுக்க வேண்டும் என்று தீர்மானித்தீரோ நீர் தீர்மானித்தபடி ஆண்டவரே எதிர்பார்ப்போடு உம்முடைய பிள்ளைகள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அப்பா. எதிர்பார்ப்போடு ஆண்டவரே தேவ வார்த்தைக்காய் காத்திருக்கிறார்களே. இன்று என்னோடு தேவன் பேச மாட்டாரா? இன்று தேவன் என்னோடு கூட இடைபட மாட்டாரா? என்னுடைய கண்ணீருக்கு ஒரு விடயம் கிடைக்காதா என்று சொல்லி ஏக்கத்தோடும் தவிப்போடு மேங்கிக் கொண்டிருக்கிற நம்முடைய ஜனங்களுக்கு இதோ காதேஸ் வனாந்தரத்தை அதிர பண்ணி நம்முடைய நல்வார்த்தை, பெண் மான்களை ஈனச் செய்த நம்முடைய மகிமையான அந்த நல்வார்த்தை ஆண்டவரே உயிரடைய செய்த நம்முடைய நல்வார்த்தை இப்பொழுது உடைய பிள்ளைகளுடைய வாழ்விலே எந்த பகுதியிலெல்லாம் ஆண்டவரே அப்பா வெற்றிடம் இருக்கிறதோ அந்த வெற்றிடம் நீங்கி உம்முடைய பிள்ளைகள் ஒரு நிறைவை காணும்படியாய் தங்கள் வாழ்வில் இருக்கிற அனைத்து இருளும் அகன்று வெளிச்சத்தின் பாதையில் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் ஜீவனம் பண்ணுவதற்கு ஆண்டவரே உம்முடைய நல்வார்த்தை, உம்முடைய மகிமையான வார்த்தை, அந்த ஜீவனுள்ள வார்த்தை இப்பொழுது ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்கு நேராய் கடந்து வருவதாக. உம்முடைய பிள்ளைகள் இந்த வார்த்தையை கேட்கிற பொழுது உம்முடைய பிள்ளைகளுடைய சரீரத்தில் ஒரு பெரிய விடுதலை உண்டாவதாக. ரிகாபா ஷபா ரிமலபா ஷந்த ரிகாபலபா
கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு என்று சொல்லப்பட்ட ஆண்டவரே, அந்த வார்த்தையின்படியாய் இதோ உம்முடைய சத்திய வார்த்தையை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் செவிகளில் கடந்தோடுகிற பொழுது உம்முடைய பிள்ளைகளுடைய மண்டலங்களில், சரீர மண்டலத்தில் ஒரு விடுதலை உண்டாக்குவதாக இந்த வார்த்தையானது ஆண்டவரே இன்றைக்கு வந்தது. இந்த புரோகிராம்ல கலந்து கொண்டது, இந்த வார்த்தையை நான் கேட்பது, இந்த செய்தியை பார்ப்பது, இந்த நிகழ்வுகளை நான் கலந்து கொண்டது மிகவும் நன்றி என்று சொல்லி உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய நல்ல திருநாமத்தை ஆண்டவரே அப்பா அந்த நேரடி ஒளிபரப்பு மூலமாக பார்க்கிற உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்விலே ஒரு மகத்துவமான சாட்சி ஏற்படுத்தட்டும். கர்த்தாவே, வேதனையோடு உட்கார்ந்து இருக்கிறார்களை பார்க்கிறோம், துக்கத்தோடு வந்திருக்கிறார்கள். மற்றவர்கள் பார்வைக்கு ஆண்டவரே மனமகிழ்ச்சியாய் இருப்பது போல் இருந்து தன் உள்ளத்திலே இருதயம் நொறுக்கப்பட்டவர்களாய் உம்முடைய வார்த்தைக்காக காத்திருக்கிற ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுக்கு இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகளை வார்த்தை உயிர்ப்பிக்கப்படுவதாக, அவருடைய வேதனைகளையும் துக்கங்களையும் கவலைகளையும் மாற்றுகிற அந்த நல் வார்த்தை இப்பொழுது கடந்து வருவதாக நீர் பேசும் ஆண்டவரே. நாங்கள் கேட்கிறோம். உம்முடைய நல்ல திருநாமம் மகிமைப்படட்டும். தொடர்ந்து உம்முடைய பிரசன்னம் வழி நடத்துவதாக இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த நல்ல வார்த்தையை, தேவ செய்தியை இந்த நேரடி ஒளிபரப்பு மூலியமாக பார்த்து கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகள் யாவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் மீண்டுமாய் வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். கர்த்தர் இந்த ஊழியத்தை இன்னும் பெருக பண்ணுவராக. பரிசுத்த வேதம் சொல்லுகிறது, இதிலும் மேலானவைகளை காண்பீர்கள் என்று. அல்லேலூயா, ஆமா, ஸ்தோத்திரம். தேவன் நல்லவர். எப்பொழுதுமே தங்கள் பிள்ளைகளை அடுத்த ஒரு உயர்வுக்கு காண வைக்கிற தேவன். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். ஸ்தோத்திரம். இந்த நேரடி ஒளிபரப்பிலே தேவனுடைய வார்த்தையை கேட்கும்படியாய் இதற்கு முன்பாக தேவ பிள்ளைகளோடு இசைந்து ஆராதித்து தேவ வார்த்தைக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு தேவன் நிச்சயமாக ஒரு நல்ல பலனை கர்த்தர் கொடுப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா, கர்த்தர் நல்லவர். ஆண்டவர் இந்த நாளிலே நமக்கு கொடுக்கிற ஒரு நல்ல வார்த்தையின் தலைப்பானது விதைப்பு என்ற தலைப்பிலே தேவ வார்த்தையை நாம் காண இருக்கிறோம். விதைப்பு, எதை விதைக்க போகிறோம், எப்படி விதைக்கிறோம், எதற்காக விதைக்கிறோம் என்ற பார்வையிலே சிறிது நேரம் இதை தியானித்து நாம் கடந்து செல்லலாம். அங்கே பரிசுத்த வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. 2 கொரிந்தியர் நிருபத்திலே 9வது அதிகாரம் 6வது வசனம் 10வது வசனம் இவனமாய் அப்போஸ்தலனாகிய பவுல் அடிகளார் எழுதுகிறதை பார்க்கிறோம். 2 கொரிந்தியர் 6 ஸ்தோத்திரம் 9, 6, 10 வசனங்களிலே பார்க்கிறோம். பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில், சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். 10வது வசனம் சொல்லுகிறது, விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறதற்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர் உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்வார் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் தன் நிருபத்திலே கொரிந்தியருக்கு எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த நாளில் கர்த்தர் விதைப்பை குறித்து நம்மோடு கூட பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். விதைப்பு, எந்த காரியத்தை என்ன விதைக்க வேண்டும் என்பதை ஸ்தோத்திரம் நாம் இன்று பார்த்து கடந்து செல்ல இருக்கிறோம். நாம் விதைக்கிறது சிறிய அளவாக இருக்கலாம், ஆனால் பரிசுத்த வேதம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. என் அன்பு தேவ பிள்ளையே, என் அன்பு சகோதரனே சகோதரியே, தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், நீ எவைகளை அதிகமாக விதைக்கிறாயோ அவைகளை அதிகமாய் அறுப்பாய், எவைகளை நீ சிறிதாய் விதைக்கிறாயோ அவைகளை சிறிதாக தான் அறுவடை செய்ய முடியும் என்பதை எங்கே சுட்டி காட்டுகிறார். தேவ பிள்ளைகளே, நாம் விதைக்கிற காரியம் என்னவென்று சொல்லி நாம் பார்க்க வேண்டும். முதலாவது வேதம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. ஓ ஸ்தோத்திரம், நாம் முதலாவது உங்களுக்கும் எனக்கும் தேவன் கொடுக்கிற ஒரு பொதுவான பெயர். தேவ பிள்ளைகள் எல்லோருக்கும், அது ஊழியக்காரராய் இருந்தாலும் சரி, விசுவாசி பிள்ளைகளாய் தேவ பிள்ளைகளாய் இருந்தாலும் சரி, உங்களுக்கும் எனக்கும் ஒரு பொதுவான பெயர் உண்டு, விசுவாசி என்ற பெயர். அல்லேலூயா. நம்ம எல்லாருக்கும் ஒரு பெயர் விசுவாசி என்ற
ஒரு காமன் நேம் நமக்கு உண்டு. அல்லேலூயா. ஆகையால் அன்பு தேவ பிள்ளைகளே, நாம் விதைக்கிற முதல் விதையானது என்னவென்று சொன்னால், நாம் விதைக்கிற விதை சரியாக நாம் விதைத்தால் அந்த விதைக்குரிய பலனை நீங்களும் நானும் நன்றாக அறுவடை செய்ய முடியும். வேதம் சொல்லுகிறது அறுவடை மிகுதி என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, ஓசியா 6:11 சொல்லுகிறது, யூதாவே உனக்கு ஒரு அறுப்பு காலம் நியமிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி ஓசியா தீர்க்கதரிசி மூலியமாக கர்த்தர் திட்டமும் தெளிவுமாக எழுதி வைத்திருக்கிறார். என் அன்பு தேவ பிள்ளையே, உங்களுக்கும் உங்கள் சந்ததிக்கும் தேவனாகிய கர்த்தர் ஒரு மகாபெரிய அறுப்பு காலத்தை நியமனம் வைத்திருக்கிறார். சபைக்கு ஒரு அறுப்பு காலத்தை நியமித்து வைத்திருக்கிறார். தேவ பிள்ளைகளுக்கு குடும்பங்களிலே தேவன் ஒரு அறுப்பு காலத்தை நியமித்து வைத்திருக்கிறார். என்ன தொழில் செய்கிறீர்களோ, என்னென்ன வியாபாரம் செய்கிறீர்களோ, நீங்கள் என்ன காரியத்திலே முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறீர்களோ அத்தனைக்கும் நீங்கள் சரியாக விதைப்பீர்கள் என்று சொன்னால், உங்கள் விதைப்பு சரியாக இருக்கும் என்றால் நிச்சயமாக ஒரு அறுப்பு காலம் உங்களுக்கென்று தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. நீங்களும் நானும் எதை விதைக்க வேண்டும் என்றால், முதலாவது விசுவாசத்தை விதைக்க வேண்டும். அல்லேலூயா. நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற ஒரு மாபெரும் காரியம் என்னவென்று சொன்னால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கிராமங்கள் தோறும் பட்டணங்கள் தோறும் தேவாலயங்கள் தோறும் ஆண்டவர் ஸ்தோத்திரம் தேவர் ராஜ்யத்தினுடைய காரியங்களை சுவிசேஷத்தை அறிவிக்க பண்ண பொழுது, தேவன் அற்புதம் செய்த எல்லா இடங்களிலும் அற்புதத்தை பெற்றுக்கொண்ட ஜனங்களை பார்த்து கடைசி வரைக்கும் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, நீ விசுவாசி, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். அல்லேலூயா. பார்வையற்றவர்களை பார்வையடை செய்து முடித்தவுடனே, அவன் பார்வை அடைந்தவுடனே அவனை பார்த்து சொன்னார், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று சொன்னார். 38 வருஷம் வியாதி படுக்கையில கிடந்த மனுஷனை தேடி போய், உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று அவனிடத்தில் கேட்ட பொழுது, அவன் தன்னுடைய காரியங்கள் எல்லாம் சொன்ன பின்பு ஆண்டவர் அவனை சுகமாக்கின உடனே அவனை பார்த்து சொன்னார், உன் படுக்கை எடுத்து நட, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். 12 வருஷம் பெரும்பாடு உள்ள ஒரு ஸ்திரீ தேவனுடைய வஸ்திரத்தின் தொங்கலை தொட்ட பொழுது, ஆண்டவர் தன் வஸ்திரத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு சென்றது என்று அறிந்தவுடனே, யார் என்னை தொட்டது, என்னை தொட்டது, என்னிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டது என்று சொன்ன உடனே அந்த பெரும்பாடு உள்ள ஸ்திரீ, நான் தான் ஆண்டவரே என்று சொல்லி வந்த பொழுது, ஆண்டவர் அவளை பார்த்து சொன்ன ஒரு காரியம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. அல்லேலூயா. ஆக நாம் விதைக்கிற விதையானது விசுவாசம் என்ற அந்த விதையை, விசுவாசம் என்ற அந்த வித்தை சரியாக விதைப்போம் என்று சொன்னால், அந்த விசுவாசத்தின் அளவீடு நமக்கு குறைவுபடக்கூடாதாம். அல்லேலூயா. விசுவாசத்தை அதிகமாக விதைக்க வேண்டும். நிச்சயமாக ஆரம்பம் வேதம் சொல்லுகிறது அற்பமாக இருந்தா கூட முடிவு எப்படி இருக்குமா? சம்பூர்ணமா இருக்கும். அல்லேலூயா. ஆகையால் அன்பு தேவ பிள்ளைகளே, தேவன் சொல்லுகிற ஒரு காரியம், நீங்கள் விசுவாசத்திலே தளர்ந்து போகக்கூடாது, விசுவாசத்திலே தோல்ந்து சுழந்து போய்விடக்கூடாது, விசுவாசத்திலே நீங்கள் சோர்ந்து போகக்கூடாது. ஆண்டவர் ஏன் விசுவாசத்துக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறார் என்று சொன்னால், தேவ பிள்ளைகளே, நீங்களும் நானும் ஒருவேளை ஒரு சாதாரண நபராக இருக்கலாம், விசுவாசத்திலே குறைவுள்ளவர்களாக இருக்கலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, நீதிமான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, நான் எதற்காக வந்தேன் என்று சொன்னால் பாவிகளுக்காக தான் வந்தேன், நீதிமானுக்காக அல்லன்னு சொன்னார். அந்த நீதிமானை கூட சுட்டி காட்டுகிற பொழுது சொல்லுகிறார், நீதிமானுக்கு விசுவாசம் தேவைப்படுகிறது, விசுவாசத்தினால் தான் நீதிமான் பிழைப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி இருக்க ஒரு நீதிமானுக்கு விசுவாசம் தான் அடிப்படை, விசுவாசத்தை தான் அவன் அதிகமாய் விதைக்க வேண்டும் என்றும் இருக்கிற பொழுது, நீங்களும் நானும் எந்த அளவுக்கு விசுவாசத்தை விதைக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அல்லேலூயா. ஆகையால் விசுவாசத்தை அதிகமாக விதைக்க வேண்டும். அல்லேலூயா. விசுவாசத்தை அதிகமாக 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 விதைக்கத்தான் விசுவாசத்துக்குரிய பலனை நீங்களும் நானும் அதிகமாக
அறுவடை செய்ய முடியும் என்று நம்மளுக்கு ஆண்டவர் நமக்கு சுட்டி காட்டுகிறது இந்த நேரத்தில் பார்க்கிறோம். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, கர்த்தர் ஸ்தோத்திரம். நான் கடந்த ஒரு மாதத்துக்கு முன்பாக இந்த விசுவாசத்திற்காக ஒரு காரியத்தை உங்களுக்கு சாட்சியாக அறிவிக்க நான் முயற்சி எடுக்கிறேன். கர்த்தர் நல்லவர். ஆண்டவருடைய நாம மகிமைக்காக சொல்லுகிறேன். என்றைக்குமே தேவ நாமம் மட்டும் மகிமைப்படுவதாக. அல்லேலூயா. தேவன் ஸ்தோத்திரம். ஒரு ஸ்தோத்திரம். கர்த்தரை அறியாத, தேவனை அறியாத ஒரு ஜனம், ஒரு குடும்பம் ஸ்தோத்திரம் புற மதத்தை சார்ந்தவர். ஒரு நாள் ஸ்தோத்திரம் கடந்த ஜனவரி மாதத்திலே ஸ்தோத்திரம் என்னுடைய ஜெப வீட்டிலே 12 மணி நேர உபவாச கூட்டம் நடத்துகிற வேளையிலே ஒரு செய்தி குறிப்பு, எனக்கு ஒரு ஜெப குறிப்பை கொண்டு வந்தார்கள். செய்தி வேளையிலே என்னவென்று பார்த்தேன், இந்த சகோதரன் மருத்துவர்களாலும் மருந்துகளாலும் கைவிடப்பட்ட ஒரு மனுஷன். அங்கே ஸ்தோத்திரம் எல்லா மருத்துவத்தையும் பார்த்தாச்சு, எல்லா மருந்துகளையும் பார்த்து கைவிடப்பட்ட நிலையில், ஒரு கேன்சர் வியாதி முற்றின ஒரு நிலையில், எல்லாராலும் கைவிடப்பட்ட சூழலே கடைசியாக எனக்கு எப்படியாவது இயேசுவாவது சுகம் கொடுத்து விடமாட்டாரா என்று சொல்லி, எப்படியாவது எனக்காக ஜெபியுங்கள் என்று சொல்லி ஜெபக்குறிப்போடு வந்தார்கள். அதற்காக நாங்கள் ஜெபித்தோம். ஆண்டவர் சமூகத்திலே வைத்து நான் ஜெபித்த பொழுது ஒன்றை சொன்னேன். வேதம் சொல்லுகிறது, நீங்கள் இயேசுவை நம்புங்கள். அல்லேலூயா. இயேசுவை நீங்கள் விசுவாசியுங்கள், அவரால் சகலத்தை செய்ய முடியும். இயேசுவை நம்புகிற பொழுது, இயேசு கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசிக்கிற பொழுது, அவர் நிச்சயமாக மருத்துவர்கள் கைவிடலாம், மருந்துகள் கைவிடலாம், உலகம் கைவிடலாம், ஆனால் இயேசு கைவிட மாட்டார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு சூழலிலே அவருக்காக ஜெபித்து அவர்களிடத்தில் நம்பிக்கையோடு சொன்னேன், நிச்சயமாக மருத்துவர்களும் மருந்தும் உலகமும் கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார் என்று சொல்லி அவர்களுக்காக ஜெபித்து அனுப்பிவிட்டு சொன்னேன். அடுத்த பிப்ரவரி மாதம் இதே 12 மணி நேர உபவாச கூட்டத்தில் கர்த்தர் நிச்சயமாக உங்களை சாட்சியாக விடுதலை பெற்றவராக, சுகம் பெற்றவராக கர்த்தர் கொண்டு வருவார் அவர்களை என்று சொல்லி ஜெபித்து அனுப்பிவிட்டோம். உண்மையிலே கர்த்தர் நடத்தின ஒரு மாபெரும் சாட்சி என்னென்று சொன்னால், அவர்கள் மறுபடியும் எந்த மருத்துவர்கள் வாய்ப்பு இல்லை, இனி உன்னை காப்பாற்ற முடியாது என்று சொன்னார்களோ, அதே மருத்துவர்களிடத்தில் மறுபடியும் போகக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்ட பொழுது, அவர்கள் மறுபடியும் எல்லா ஸ்கேன் எடுத்து பார்க்கிற பொழுது அங்கே மருத்துவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். என்னவென்று சொன்னால், இது எப்படி ஆகும், இது எப்படி ஆகும்? முற்றின நிலையிலே நாம் பார்த்த இந்த சூழல் இன்றைக்கு ஒரு வைரஸ் கூட இல்லையே என்று சொல்லி ஆச்சரியப்படும்படியாய் தேவன் அங்கே அற்புதம் செய்தார். தேவன் சொல்லுகிறார், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய் என்று. மார்த்தாளை பார்த்து ஒரு செத்து போன 4 நாட்களுக்கு முன்பாக அடக்கம் பண்ணப்பட்ட லாசருவை எழுப்புவது லேசான காரியம் என்று சொன்னால், ஓ ஸ்தோத்திரம், இன்னும் சாகாமல் உயிரோடு இருக்கிற மனுஷனை கொஞ்சம் கொஞ்சமாய் கொன்று கொண்டிருக்கிற அந்த கேன்சர் வைரஸிடமிருந்து காப்பாற்றுவது அதிலும் லேசான காரியம் நம்முடைய கர்த்தருக்கு. அல்லேலூயா. தேவன் அப்படியாக அவருக்கு அந்த கேன்சர் வியாதியிலிருந்து தேவனாகிய கர்த்தர் பரிபூர்ண சுகம் கொடுத்தார். எதற்காக சொல்லுகிறேன் என்றால், உங்களுக்கும் எனக்கும் எப்படி இருக்க வேண்டும் என்றால், விசுவாசம் மிக உறுதியாக இருக்க வேண்டும். விசுவாசத்தோடு அறிக்கை செய்தேன், விசுவாசத்தோடு அவர்களை அனுப்பிவிட்டேன் ஜெபித்து. நான் விசுவாசிக்கிறேன், நான் ஆராதிக்கிற இயேசு பெரியவர், நான் ஆராதிக்கிற தேவன் ஜீவன் உள்ளவர், நான் ஆராதிக்கிற தேவன் சுகமாக்க வல்லவர் என்று சொல்லி அந்த சூழ்நிலையிலே அவர்களுக்காக ஜெபித்து அனுப்பி வைத்தோம். நடந்த காரியம் என்னவென்றால், மறு மாதம் ஸ்தோத்திரம் கடந்த பிப்ரவரி மாதம் ஸ்தோத்திரம் 12 மணி நேர உபவாச கூட்டத்தில் வந்து அந்த சகோதரன் சாட்சி சொல்லி கடந்து சென்றார். எதற்காக ஸ்தோத்திரம்? தேவனால் கூடாத காரியம் லோகத்தில் ஒன்றுமில்லை. ஆகையால் தான் வேதம் சொல்லுகிறது, மகனே, உனக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் பரவாயில்லை, நீ எந்த சூழ்நிலையில இருந்தாலும் பரவாயில்லை, என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, நீ எந்த நிலைமையில் இருந்தாலும் பரவாயில்லை, இயேசு கிறிஸ்துவை நீ விசுவாசி, அவருடைய செய்கைகளை விசுவாசி, அவருடைய கிரியைகளை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். உனக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் தேவன் அவைகளை மாற்ற வல்லவர், அவரால் சுகமளிக்க முடியும். அல்லேலூயா. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது. தேவ பிள்ளைகளே, விசுவாசத்தை நீங்கள் அதிகமாய் விதைத்தால் எல்லா சூழ்நிலைகளும் மாறும்.
வியாதிகளை குணமாக்க முடியும். வியாதிகளை கர்த்தரால் குணமாக்க முடியும். அவர் ஆவலோடு காத்திருக்கிறார். மகனே, நீ விசுவாசிக்கிறாயா? மகளே, நீ விசுவாசிக்கிறாயா? எப்பேற்பட்ட பிரச்சனையில் இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, எப்பேற்பட்டதான வியாதியில் இருந்தாலும் சரி, இயேசு உன்னை விடுதலையாக்க முடியும். இயேசு என்னை விடுதலையாக்க முடியும். இயேசு என்னை குணமாக்க முடியும். இயேசு என்னை வாழ வைக்க முடியும் என்று சொல்லி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய காரியங்களை நீ விசுவாசித்தால், தேவனுடைய காரியத்திலே நீ விசுவாசத்தில் நிலைத்திருந்தால், தேவன் உன்னுடைய காரியத்தை ஜெயமாய் மாற்றுவார். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, விசுவாசத்தை அதிகமாய் விதைக்க பிரயாசப்படுங்கள். நீங்கள் எந்த அளவுக்கு விசுவாசத்தை அதிகமாக விதைக்கிறீர்களோ, உங்கள் விசுவாசத்துக்குரிய பலனை நீங்கள் அதிகமாய் அறுவடை செய்ய முடியும். நீங்கள் விசுவாசத்தை அதிகமாய் விதைக்க 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 விசுவாசத்துக்குரிய பலனை அனுதினமும் நீங்கள் அறுவடை செய்து கொண்டே இருக்க முடியும். அன்பு தெய்வ பிள்ளைகளே, விசுவாசத்தை அதிகமாய் விதைத்தால் விசுவாசத்துக்குரிய பலனை அதிகமாய் அறுவடை செய்ய முடியும். நீங்கள் விசுவாசத்தை சிறுக விதைத்தால் நீங்கள் சிறுகதான் அறுவடை செய்ய முடியும். என் அன்பு தேவ பிள்ளையே, தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு சுட்டி காட்டுகிற விசுவாசத்திலே குறைபாடு உள்ள என் அன்பு சகோதரனே, விசுவாசத்திலே குறைபட்டு கிடக்கிற, விசுவாசத்திலே தளர்ந்து சோர்ந்து போய் கிடக்கிற என் அன்பு தேவ பிள்ளையே, கர்த்தர் இன்றைக்கு உனக்கு சுட்டி காட்டுகிறது என்னவென்றால், உன் விசுவாசத்தை அதிகமாக பெருக விதைக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நீ விசுவாசத்தை பெருக விதைத்தால் கர்த்தர் உனக்கு அதற்குரிய பலனை பெருக அறுவடை செய்ய பண்ணுவார். அல்லேலூயா. முதலாவது, விசுவாசத்தை அதிகமாய் பெருக விதைக்க வேண்டும். இரண்டாவது ஒரு காரியம் கர்த்தர் சொல்லுகிறார், ஸ்தோத்திரம், என்னவென்று சொன்னால் நம்பிக்கை. இன்றைக்கு அநேகர் நம்பிக்கையற்ற நிலைமையிலே, நம்பிக்கையற்ற சூழ்நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நம்பிக்கையற்ற சூழ்நிலையிலே தினமும் வேத வாசிக்கிறார்கள், தினமும் அதிகமாய் ஜெபிக்கிறார்கள், அதிகமாய் சபை கூடுகையிலே கலந்து கொள்ளுகிறார்கள். ஆனால் ஏதோ ஒரு சூழ்நிலை அவர்களை நெருக்குகிற வேளையிலே, ஏதோ ஒரு பாடுகள் உபத்திரவங்கள் அவர்களை நெருக்குகிற வேளையிலே அவர்கள் சோர்ந்து விடுகிறதை பார்க்கிறோம். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, அன்பு தேவ பிள்ளையே, நம்பிக்கையற்றவர்களாய் இருப்பதை நீங்கள் ஆண்டவர் ஸ்தோத்திரம் உங்களிடத்திலே அதை எதிர்பார்க்கவில்லை. நம்பிக்கை உள்ளவர்களாய், ஸ்தோத்திரம், ஓ சகரியா 9:12 சொல்லுகிறது, நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள் என்று சொல்லுகிறார். காரணம், இன்றைக்கே உங்களுக்கு இரட்டிப்பான நன்மையை தருவதற்காக தான் ஆண்டவர் உங்களுக்கு நம்பிக்கை குறித்து இந்த வார்த்தையை பதிவு செய்கிறார். நம்பிக்கையற்ற வாழ்க்கை வாழ்வது வீணான வாழ்க்கை. நம்பிக்கையை அதிகமாய் விதைத்து பாருங்கள். தேவ சமூகத்திலே நம்பிக்கையோடு வந்து பாருங்கள். தேவ சமூகத்திலே நம்பிக்கையோடு ஜெபித்து பாருங்கள். தேவ சமூகத்திலே வேதத்தை நம்பிக்கையோடு தியானித்து பாருங்கள். தேவன் கொடுக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் நம்பிக்கையோடு அங்கீகரிப்பீர்கள் என்று சொன்னால் தேவன் நம்பிக்கைக்குரிய பலனை இரட்டத்தனையாய் கொடுப்பார். அங்கே தாவீது சொல்லுகிறார், நான் நம்புகிறது கர்த்தரால் வரும் என்று சொல்லுகிறார். தேவ பிள்ளைகளே, நம்பிக்கையை நீங்கள் அதிகமாய் விதைக்க வேண்டும். எந்த காரியமானாலும் சரி, நீங்கள் ஒரு காரியத்தை செய்ய நினைத்தால், நீங்கள் ஒரு காரியத்தை தொடங்க நினைத்தால், நீங்கள் ஒரு காரியத்திற்காக ஆண்டவர் பாதத்தில் வர நினைத்தால், ஒரு பரிபூர்ண நம்பிக்கையோடு நீங்கள் தேவ சமூகத்தில் அந்த நம்பிக்கையை அதிகமாய் விதைக்கக்கூடிய ஒரு ஸ்தோத்திரம் பெருந்தன்மையோடு வருவீர்கள் என்று சொன்னால் நம்பிக்கைக்குரிய பலனை நீங்கள் பெருக அறுவடை செய்ய முடியும். இன்னைக்கு அநேகர் சிறுக அறுப்பதற்கு காரணம் என்ன? விசுவாசத்தை சிறுக விதைக்கிறார்கள், நம்பிக்கையை சிறுக விதைக்கிறார்கள். ஆகையால் தான் அதற்குரிய நற்பலனை, அதற்குரிய விடுதலையை, அதற்குரிய ஆசீர்வாதங்களை அவர்கள் பெருக அறுக்க முடியவில்லை. விசுவாசத்தையும் நம்பிக்கையையும் நீங்கள் பெருக விதைத்து பாருங்கள். நீங்கள் என்ன காரியத்துக்காக விசுவாசிக்கிறீர்களோ, எந்த காரியத்தை விசுவாசித்து விசுவாசத்தை விதைக்க ஆரம்பிக்கிறீர்களோ அதற்குரிய பலனை பெருக அறுவடை செய்ய முடியும். அல்லேலூயா. தேவன் நல்லவர். தேவ பிள்ளைகளே, தேவன் பெரிய காரியங்களை செய்வார். சரீரத்திலே மண்டலங்களில் என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி, குடும்பத்தில் என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி, வியாபாரத்திலே, தொழிலிலே, வருமானத்திலே, பிள்ளைகளிடத்திலே, நிர்வாகத்திலே என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் சரி,
என் தேவனால் சகலத்தையும் சரி செய்ய முடியும் என்று நம்பிக்கையோடு அரணுக்கு திரும்பி பாருங்கள். இயேசு கிறிஸ்து தான் உங்களுக்கு அரணும் கோட்டையுமாயிருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அதனாலதான் சகரியா சொல்லுகிறார் 9:12 சொல்லுகிற பொழுது, நம்பிக்கையுடைய சிறைகளே, சிறகு அல்ல சிறை, சிறையின் அனுபவத்தில் இருக்கிறவர்கள், அடிமைத்தனத்தில் இருக்கிறார்கள், சிறுமைப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே, அதான் நம்பிக்கையுடைய சிறை என்று எழுதுகிறார். சிறையின் அனுபவத்திலே எந்தெந்த காரியத்திலே செயல்பட முடியாமல் முடங்கி சிறைப்பட்ட அனுபவத்தில் இருக்கிறீர்களோ, நீங்கள் எல்லாரும் விடுவிக்கப்பட வேண்டும் என்றால் நம்பிக்கையோடு தேவனிடத்திலே திரும்பி பாருங்கள். நம்பிக்கையோடு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அடிச்சுவடிகளில் திரும்பி பாருங்கள். நம்பிக்கைக்குரிய பலனை பெருக நீங்கள் அறுவடை செய்ய முடியும். எதை செய்தாலும் நம்பிக்கையோடு செய்து பாருங்கள். நம்பிக்கைக்குரியவைகளை நிச்சயமாய் பெருக அறுவடை செய்ய முடியும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். தேவ பிள்ளைகளே, முதலாவது விசுவாசத்தை பெருக விதைக்க வேண்டும். இரண்டாவது நம்பிக்கையை பெருக விதைக்க வேண்டும். மூன்றாவது ஒரு காரியம், ஸ்தோத்திரம், அன்பு என்று சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். பரிசுத்த வேதத்தில் இதே கொரிந்தியருக்கு எழுதுகிற பொழுது பவுல் எழுதினார், விசுவாசம், நம்பிக்கை, அன்பு, இந்த மூன்றும் தேவை என்பதை சுட்டி காட்டுகிறார். தேவ பிள்ளைகளே, விசுவாசத்தை அதிகமாய் விதைக்க பிரயாசப்படுங்கள். ஸ்தோத்திரம். அதே போல நம்பிக்கையை அதிகமாய் விதைக்க பிரயாசப்படுங்கள். சிறுக விதைப்பதை விட்டுவிடுங்கள். கொஞ்சம் நம்பிக்கை வேண்டாம், கொஞ்சம் விசுவாசம் வேண்டாம், அதிகமான விசுவாசம், பெருக விசுவாசம் இருக்குமானால், நீங்க விசுவாசத்தை பெருக விதைத்தால், நம்பிக்கையை பெருக விதைத்தால், அதற்குரிய பலனை, அதற்குரிய பதிலை, அதற்குரிய நன்மைகளை, அதற்குரிய விடுதலையை நீங்கள் பெருக அறுவடை செய்ய முடியும். தேவன் சொல்லுகிறார், ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே சொல்லுகிற பொழுது இப்படியாய் சொல்லுகிறார், நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன் என்று சொல்லிவிட்டு 17:2 இப்படியாக சொல்லுகிறார், நான் உனக்கு எனக்கு நடுவாக ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்தி உன்னை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவேன், மல்டிப்ளை பண்ணுவேன்கிறார். தேவ பிள்ளைகளே, நீங்கள் பெருக விதைத்தால் பெருக அறுவடை செய்ய முடியும். அன்பு மிக மிக முக்கியமானது. அன்பை விதைத்து பாருங்கள். யாவரிடத்திலும் அன்பை விதைத்து பாருங்கள். இயேசு சொல்லுகிறார், உன் ஸ்தோத்திரம், சத்துருவையும் என்ன செய், சிநேகி என்று சொல்லி கொடுத்தார். அன்பை எந்த அளவுக்கு நாம விதைக்கிறோமோ, ஸ்தோத்திரம், அங்கே பவுல் எழுதுகிற பொழுது அன்பு இல்லையேல் ஒன்றும் இல்லை என்று சொல்லுகிறார். நம்ம என்ன வேணாலும் இந்த உலகத்தில் பெற்றுக்கொண்டிருக்கலாம், ஆனால் உங்களிடத்தில் என்னிடத்தில் அன்பு இல்லையேல் ஒன்றுமில்லை என்று சொல்லுகிறார். தேவ பிள்ளைகளே, எல்லா மனுஷனிடத்திலும் அன்பை மாத்திர விதைத்து பாருங்கள். அன்பை எந்த அளவுக்கு அதிகமாய் பெருக்கமாக நீங்கள் விதைக்கிறீர்களோ, அன்பிற்குரிய பலனை நிச்சயமாய் பெருக அறுவடை செய்ய முடியும். அன்பை அதிகமாய் விதைக்க வேண்டும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பெருக விதைத்தால் பெருக அறுவடை செய்ய முடியும். ஸ்தோத்திரம். அருமையான தேவ பிள்ளைகளே, மாமியார் மருமகளிடத்திலே அன்பை விதைக்க வேண்டும், மருமகள் மாமியாரிடத்திலே அன்பை விதைக்க வேண்டும், கணவன் மனைவியிடத்திலே அன்பை விதைக்க வேண்டும், கணவன் மனைவியிடத்திலே அன்பை விதைக்க வேண்டும், பிள்ளைகள் பெற்றோரிடத்திலே அன்பை அதிகமாய் விதைக்க வேண்டும், பெற்றோர்கள் பிள்ளைகளிடத்திலே அதிகமாய் ஸ்தோத்திர அன்பை விதைக்க வேண்டும். அக்கம் பக்கத்தினர், உற்றார் உறவினர், நண்பர்கள், இன்னும் சொல்லப்போனால் வேதம் ஒருபடி மேலே சொல்லுகிறது, உன் சத்துருவையும் சிநேகிக்கத்தக்கதாக நீ எந்த அளவுக்கு அன்பை அதிகமாய் விதைக்கிறாயோ, அதிகமாய் விதைத்தால், பெருக விதைத்தால், பெருக்கமான அன்புக்குரிய பலனை நீங்கள் அறுவடை செய்ய முடியும். வேதம் சொல்லுகிறது, அன்பு சகல பாவங்களையும் மூடுமாம். அன்பை பெருக விதைத்தால் எல்லா பாவங்களையும் மூடி மறைக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. வேதம் இன்னும் ஒருபடி சொல்லுகிறது, தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று. தேவ பிள்ளைகளே, நாம் விதைக்கிற விதையானது அன்பை எந்த அளவுக்கு பெருக விதைக்கிறோமோ, அன்பிற்குரிய பலனை, அன்பிற்குரிய நன்மைகளை, அன்பிற்குரிய அந்த விடுதலையை நாம் பெற முடியும் என்பதை, அறுவடை செய்ய முடியும் என்பதை பார்க்கிறோம். அதிகமாய் அன்பை விதைக்க வேண்டும், அதிகமாய் விசுவாசத்தை
விதைக்க வேண்டும், அதிகமாய் நம்பிக்கையை விதைக்க வேண்டும். ஆகையால் தான் வேதம் சுட்டி காட்டுகிறது, இன்றைக்கு தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். என் அன்பு சகோதரனே, என் அன்பு தேவ பிள்ளையே, கர்த்தர் உன்னோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். நீ பெருக விதைக்க வேண்டும், விசுவாசத்தை பெருக விதைக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நம்பிக்கையை பெருக விதைக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அன்பை பெருக விதைக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இந்த மூன்றையும் நீ எந்த அளவுக்கு பெருக விதைக்கிறாயோ அதற்குரிய பலனை இந்த உலகத்திலே நீ எல்லாவற்றிலும் சௌக்கியத்திலே, ஆரோக்கியத்திலே, சமாதானத்திலே, சந்தோஷத்திலே நீ பெருக அறுவடை செய்ய முடியும். வேதம் சொல்லுகிறது, கண்ணீரோடு விதைக்கிறவன், 126ஆம் சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரமாய் அறுவடை செய்வான். நீங்கள் கண்ணீரோடு எவைகளை எல்லாம் தேவ சமூகத்திலே விதைக்கிறீர்களோ உங்கள் விதைப்புக்குரிய அறுவடை நிச்சயமாக உண்டு. நீங்கள் பெருக விதைத்தால், விசுவாசத்தை பெருக விதைத்தால், நம்பிக்கையை பெருக விதைத்தால், அன்பை பெருக விதைத்தால், நிச்சயமாய் நீங்கள் கண்ணீரோடு விதைத்த விதைப்புக்குரிய பலனை கம்பீரமாய் அறுவடை செய்வீர்கள். அல்லேலூயா. தேவன் நல்லவர். தேவ பிள்ளைகளே, ஒரு நாளும் தேவன் கைவிட மாட்டார். தேவன் ஒரு நாளும் உங்களை கைவிடவே மாட்டார். ஆண்டவர் நம்பிக்கையோடு விதைக்க சொல்லுகிறார். விசுவாசத்தை அதிகமாக பெருக விதைக்க வேண்டும் என்று விரும்புகிறார். இரண்டாவது, நம்பிக்கையை பெருக விதையுங்கள். மூன்றாவது ஒரு காரியம், அன்பை பெருக விதைத்தால் நிச்சயமாக உங்க வாழ்க்கையில ஒரு விடுதலையான வாழ்க்கை வாழ முடியும், சந்தோஷமான ஒரு வாழ்க்கை வாழ முடியும், மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை வாழ முடியும். இயேசு சொல்லுகிறார், யோவான் 16 சொல்லுகிற பொழுது இப்படியாய் சொன்னார், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என்று சொன்னார். அந்த சமாதானத்தை நீங்களும் நானும் அடைவதற்கு, என் அன்பு தேவ பிள்ளையே, உங்கள் குடும்பம் சமாதானமாய் இருப்பதற்கு, உலகத்தில் எல்லாம் இருக்கு ஆனால் எனக்கு சமாதானம் இல்லையே என்று சொல்லி அலைந்து தெரிகிற மகனே மகளே, கவலையோடு வருத்தத்தோடு ஏக்கத்தோடு தவிப்போடு என் வாழ்க்கையில என்றைக்கு சமாதானம் உண்டாகும், என் வாழ்க்கையில என்றைக்கு சந்தோஷம் உண்டாகும், என் வாழ்க்கையில என்றைக்கு பெருமூச்சு நிம்மதியாய் வாழ முடியும் என்று சொல்லி ஏக்கத்தோடு தவிப்போடு இருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, தேவ சமூகத்திலே விசுவாசத்தை அதிகமாய் பெருக விதைத்து பார், நம்பிக்கை அதிகமாய் பெருக விதைத்து பார், அன்பை பெருக விதைத்து பார். உன் வாழ்க்கையிலே சமாதானம் உண்டு, உன் வாழ்க்கையிலே சந்தோஷம் உண்டு, உன் வாழ்க்கையிலே சந்தோஷமும் மகிழ்ச்சியும் பெருகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேவ பிள்ளையே, எந்த அளவுக்கு நம்ம பெருக விதைக்கிறோமோ அந்த அளவுக்கு ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான் என்று சொல்லி பார்க்கிறோம். என்ன ஆனாலும் சரி, என்ன நடந்தாலும் சரி, ஆண்டவர் ஸ்தோத்திரம். ஒரு பாடல் உண்டு, என்னதான் ஆனால் என்ன, என் மீட்பர் உயிரோடு உண்டு என்று சொல்லி ஒரு பாடல் உண்டு. தேவ பிள்ளைகளை, இந்த பாடலை பாடி அப்படியே ஜெபித்து நிறைவு செய்வோம். கர்த்தர் நல்லவர். நீங்கள் விதைக்கிறவதை பெருக விதைக்க வேண்டும். சிறுக விதைத்தது போதும், இனிமேலாவது பெருக விதைத்து பாருங்கள். விசுவாசத்தை பெருக விதைத்து பாருங்கள், நம்பிக்கையை பெருக விதைத்து பாருங்கள், அன்பை பெருக விதைத்து பாருங்கள். என்ன நடந்தாலும் சரி, உங்களை சுற்றி எந்த சூழ்நிலை எப்படி இருந்தாலும் பரவாயில்லை, பெருக விதைத்தால் பெருக அறுவடை செய்ய முடியும். கர்த்தர் ஸ்தோத்திரம். உங்கள் வாழ்க்கையில நிச்சயமாய் பெரிய காரியத்தை செய்வார். ஸ்தோத்திரம். ஒரு நல்ல பாடலை பாடி அப்படியே ஜெபத்துக்குள்ளாய் கடந்து சொல்லுவோம். ஸ்தோத்திரம். என்னதான் ஆனால் என்ன, என் மீட்பர் உயிரோடுண்டு, தொடர்ந்து பயணம் செய்வேன், என் துணையாளர் முன் செல்கிறார். என்னதான் ஆனால் என்ன, என் மீட்பர் உயிரோடுண்டு, தொடர்ந்து பயணம் செய்வேன், துணையாளர் முன் செல்கிறார். என்னதான் ஆனால் என்ன, என் மீட்பர் உயிரோடுண்டு, தொடர்ந்து பயணம் செய்வேன், துணையாளர்
செல்கிறார். காடு மேடு கடந்து சென்றாலும் கரம்பிடி தென்னை நடத்துகின்றாரே. காடு மேடு கடந்து சென்றாலும் கரம்பிடி தென்னை நடத்துகின்றாரே. ஆறுகளை கடக்கும் போதும் மூழ்கி நானும் போவதில்லை. அக்கினியில் நடக்கும் போதும் எரிந்து நானும் போகவில்லை. ஆறுகளை கடக்கும் போதும் மூழ்கி நானும் போவதில்லை. அக்கினியில் நடக்கும் போதும் எரிந்து நானும் போவதில்லை. எரிந்து நானும் போவதில்லை. எரிந்து நானும் போவதில்லை. என்னதான் ஆனால் என்ன, என் மீட்பர் உயிரோடுண்டு. தொடர்ந்து பயணம் செய்வேன், துணையாளர் முன் செல்கிறார். என்னதான் ஆனால் என்ன, என் மீட்பர் உயிரோடுண்டு. பயணம் செய்வேன், துணையாளர் முன் செல்கிறார். மரணமே ஆனாலும் என்ன, ஜீவனே ஆனாலும் என்ன. மரணமே ஆனாலும் என்ன, ஜீவனே ஆனாலும் என்ன. பரிசுத்தரின் பின்னே செல்வேன், திரும்பி நானும் பார்க்க மாட்டேன். எனது ஜீவன் உமது கரத்தில், ஒருவரும் பறிப்பதில்லை. பரிசுத்தரின் பின்னே செல்வேன், திரும்பி நானும் பார்க்க மாட்டேன். எனது ஜீவன் உமது கரத்தில், ஒருவரும் பிரிப்பதில்லை. ஒருவரும் பிரிப்பதில்லை. ஒருவரும் பிரிப்பதில்லை. என்னதான் ஆனால் என்ன, என் மீட்பர் உயிரோடுண்டு. தொடர்ந்து பயணம் செய்வேன், துணையாளர் முன் செல்கிறார். என்னதான் ஆனால் என்ன, என் மீட்பர் உயிரோடுண்டு. தொடர்ந்து பயணம் செய்வேன், துணையாளர் முன் செல்கிறார். கிறிஸ்து எனக்கு ஜீவன் தானே, சாவனுக்கு ஆதாயமே. கிறிஸ்து எனக்கு ஜீவன் தானே, சாவனுக்கு ஆதாயமே. தேவனின் அன்பில் இருந்த பிரிப்பவர் யாருமில்லை. உமது பாதம் எனது தஞ்சம், எனது கோட்டை நீதானே. தேவனின் அன்பில் இருந்து பிரிப்பவர் யாருமில்லை. உமது பாதம் எனது தஞ்சம், எனது கோட்டை நீதானே. எனது கோட்டை நீதானே. எனது கோட்டை நீதானே.
ஆனேன். என்னதான் ஆனால் என்ன, என் மீட்பர் உயிரோடுண்டு. தொடர்ந்து பயணம் செய்வேன், துணையாளர் முன் செல்கிறார். என்னதான் ஆனால் என்ன, என் மீட்பர் உயிரோடுண்டு. தொடர்ந்து பயணம் செய்வேன், துணையாளர் முன் செல்கிறார். கிருபை நிறைந்த தகப்பனே, மட்டுமா எங்களோடு கூட உம்முடைய வார்த்தையின் மூலமாய் இடப்பட்டீர். உம்முடைய பிள்ளைகள் இந்த நாட்களிலே பெருக விதைத்து பெருக அறுக்கத்தக்கதாய், ஒருவேளை இவ்வளவு காலங்கள் விசுவாசத்தையும் நம்பிக்கையும் தேவ அன்பையும் ஆண்டவரே உலகத்தில் வாழ்ந்த இந்த நாட்களிலே கடந்த காலங்கள் முழுவதும் சிறுக விதைத்து சிறுக அறுத்திருக்கலாம். ஆனால் இன்று ஆண்டவர் நீர் பேசியிருக்கிறீர். பெருக விதைத்தால் பெருக அறுவடை செய்ய முடியும் என்று கற்றுக் கொடுத்திருக்கிறீர். உடைய பிள்ளைகள் ஆண்டவரே பெருக விதைத்து விசுவாசத்தையும் ஆண்டவரே நம்பிக்கையையும் அன்பையும் பெருக விதைத்து அதற்குரிய நற்பலனை அதிகமாய் அவருடைய நன்கு ஆண்டவரே நன்மைகளை, விடுதலையை, சுகத்தை, ஆரோக்கியத்தை, பாதுகாப்பை, சமாதானத்தை, சந்தோஷத்தை, மகிழ்ச்சியை, ஆசீர்வாதத்தை, ஆண்டவரே மேன்மையை, புகழையும் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் பெருக அறுவடை செய்வார்களாக. தேவனாகி கர்த்தர் ஆண்டவரே இந்த வார்த்தையை பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிற உம்முடைய அன்பு பிள்ளைகள் வரும் நாட்களிலே ஆண்டவரே பெருக அறுவடை செய்யட்டும். நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை நான் தருவேன் இன்றைக்கு இப்பொழுதே என்று சொன்ன வேத வாக்கியத்தின்படி உம்முடைய பிள்ளைகள் இரட்டிப்பான நன்மைகளை பெருக அறுவடை செய்யட்டும். ஆண்டவரே பெருக அறுவடை செய்யட்டும். வாழ்க்கையிலே ஆண்டவரே நீர் அறுவடை செய்ய கிருபை பாராட்டும். நன்மைகள் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரே சூழ்ந்து கொள்ளட்டும். விசேஷமாய் ஆண்டவரே இந்த ஊழியத்திலே பெருக்கமான அறுவடை கர்த்தர் உண்டு பண்ணுவீராக. ஆண்டவரே இது எங்கெல்லாம் ஒளிபரப்பப்படுகிறதோ இந்த ஆண்டவரே வார்த்தையை இந்த ஊழியத்தின் மூலமாய் இந்த நேரடி ஒளிபரப்பு மூலியமாய் எங்கிருந்தெல்லாம் உம்முடைய பிள்ளைகள் பார்த்து கொண்டிருக்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையிலே தேவன் அற்புதங்களை, அடையாளங்களை, அதிசயங்களை பெருக அறுவடை செய்வீராக. அப்படியே நன்மைகள் உண்டாகட்டும். உடைய நல்ல திருநாம மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நல்ல நேரத்துக்காக நன்றியோடு துதிக்கிறோம். உங்க கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். கேட்ட வார்த்தையின் பொடியை தகப்பனே விசுவாசத்திலும் அன்பிலும் நாங்கள் பெருகும்படி உதவி செய்யும். எங்கள் வாழ்க்கையில ஒவ்வொரு பகுதியிலும் நாங்கள் எந்தெந்த சூழ்நிலைகள் எல்லாம் எந்தெந்த நேரங்களில் எல்லாம் தகப்பனே நாங்கள் சோர்ந்து போய் குன்றி தகப்பனே உருக்குலைந்து உடைக்கப்பட்டு வேதனையோடு கண்ணீரோடு நாங்கள் நிற்கிறோமோ அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் எல்லாம் இதோ நான் இருக்கிறேன், உன் நடுவில் வந்து வாசம் பண்ணுவேன்னு சொன்னீங்க. அந்த வார்த்தைகள் எல்லாம் நீங்க நிறைவேற பண்ணுனீங்க. நாங்கள் எப்போவெல்லாம் சோர்ந்து போயிருந்தோமோ அப்பெல்லாம் எங்க மத்தியில் நீங்க வந்து ஆவியானவரே எங்களை தேற்றி ஒரு தாயை போல, தகப்பனை போல, நண்பனை போல ஆவியானவரே எங்களுக்கு எல்லா உறவுமாக எங்களோடு கூட இருந்து எங்களை தகப்பனை இம்மட்டும் தாங்கி பாதுகாத்து சுமந்து எங்களை பாதுகாத்து வந்தீங்க. ஆவியானவரே இந்த கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொரு நாளிலும், ஒவ்வொரு நிமிட பொழுதிலும், ஒவ்வொரு தகப்பனே நேரங்களிலும், எல்லா கால சூழ்நிலையிலும் யார் எங்களுக்கு விரோதமாய் எழும்பினாலும், யாரெல்லாம் நாங்க இருக்கவே கூடாதுன்னு நினைச்சாலோ, எப்பேற்பட்ட பிசாசின் தந்திரங்கள் எங்களுக்கு எதிராய் வந்தாலும் ஆவியானவரே நீர் தாமே அவர்களுக்கு விரோதமாய் எல்லா கிரியைகளுக்கு விரோதமாய் கொடியேற்றி எங்கள் எல்லா சூழ்நிலைகளிலும் எங்களை விடுவித்து எங்கள் கண்ணீரை எல்லாம் துடைத்து எங்கள் தகப்பனாய், எங்கள் தகப்பனே சர்வ வல்லமை உள்ளவராய், எல்ஷடாயாய், யெகோவா ராஃபாவாய் எங்கள் வாழ்க்கையில நீங்க வெகில்பட்ட தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்க நன்மைகளை தகப்பனே உங்க நன்மைகள் எல்லாம் எங்க தலை மீது நீங்க சுமர பண்றீங்க. எங்க கண்ணீரை எல்லாம் துடைத்து ஒவ்வொரு பகுதியிலும் கர்த்தர் அசைபாடுகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். உங்க நாம மாத்திரம் மையப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட ரத்தத்தின் வல்லமைக்கு ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட ரத்தத்தின் வல்லமைக்கு ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேட்டு பதில் கொடுத்து ஆசீர்வதித்த நல்ல பிதாவே, ஆமென்.